நண்பா எனக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்லி, டெய்லி அண்ட் இன்ட்ரா டைம் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை நீங்க வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம ஏன் வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கும் தெரியும். வீக்லி டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டே, அதுக்கப்புறம் இன்ட்ரா டே டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ். இதில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட வீக் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். அது எங்க போகறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம வந்து கிளியரா சொல்லியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்குவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஹையர் ஆயி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஹையர் ஆயி போயிட்டு இருந்தது. ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சார்ட்ல உள்ளத தான் நம்ம அனலைஸ் பண்றோம். நானா வந்து எதையும் கிரியேட் பண்ணல. ஸோ சார்ட்ல என்ன இண்டிகேட் பண்ணுதோ, அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்பப்போ வியூஸ் மாறலாம். ரீசன் என்னன்னா, அடுத்தடுத்த கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் நடக்கிறப்போ, அந்த ஃபார்மேஷனுக்கு தகுந்த மாதிரியான வியூஸ்க்கு நம்ம போகணும். ஸோ இந்த இடத்துல ஃபெயில் ஆயிருங்கிறதுக்காக கன்டினியூவா ஃபுல் மூவ் குடுத்து டார்கெட் போய் ரீச் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹையர் லோ வந்து மார்க்கெட் வந்து கிராக் பண்ணியிருக்கு. ஸோ கிராக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. அதுக்காக தான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 26,400 மார்க்கெட் ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கன்டின்யூ அப் மூவ் குடுத்து ஒரு கரெக்ஷனும் குடுத்துருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் லோ மார்க்கெட் பிரைசேஷன குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம சாரி லோயர் லோ, இது லோயர் ஹை. ஓகே. இப்போ மார்க்கெட்டோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இது வந்து பிக் கரெக்ஷன் ஆகும். அ பியரிஷ் மூவ் போகும். பிக் புல் மூவ் போணுன்ட்டு ஒரு எக்ஸாக்ட்டா நான் சொல்லல. அம் டைம் ஃப்ரேம்ல பிரைசேஷன் எப்படி இருக்கு? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ லோயர் லோ பிரேக் பண்ணுனா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் குடுக்கலாம். அது குடுக்குமா, குடுக்காதான்றது இந்த லோ பிரேக் பண்ணும்போது, அ மத்த டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம் எப்படி இருக்கு? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, பிரேக் பண்ணா இதுவரைக்கும் வரும்னு சொல்றீங்க. ஆனா, அதுக்கப்புறம் வியூஸ் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னா, ரீசன் என்னன்னா, பிரேக் பண்ணா போகும். பட் ஆனா, அங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது ஸ்ட்ரக்சர் ஃபெயில்ட் ஆகுதா? அப்படிங்கிறத நோட் பண்ணணும். எப்பயுமே வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் பண்ணா கட்டாயம் போகணுன்றது கிடையாது. சரிங்களா? ஸோ அங்க போகுமா? போகாதா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, அந்த டைரக்ஷன் நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த லோ பிரேக் பண்ணாலும் ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெயரிஷ் மூவ் 21,850 வரைக்கும் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஒருவேள மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி, அ ஹையர் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபெயில்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்னா, 26,400 போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்டின்னும் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். ஸோ ஃபைனலா வீக்லி நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிருச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து 21,850 வரைக்கும் வரலாம் அப்டிங்கிறதும், ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் ரீஅகைன் வந்து புல் மூவ் குடுத்து கன்டின்யூ ஆச்சுன்னா, 26,008 சாரி 26,400 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறத நமக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து நமக்கு என்ன மாரியான லெவல்ஸ குடுத்துருக்கு? இப்ப வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட லோயர் லோ பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம இன்னைக்கு ஒரு பியரிஷ் மூவ் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட்டும் எடுத்திருந்தோம். டெலகிராம் சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து முக்கியமான ஒரு கட்டத்தில இருக்குங்கிறது தான். அதுக்கு காரணம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். இந்த ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட கிளியரா பிரைஸ் ஆக்ஷன வந்து பிரேக் பண்ண முடியாம தடுமாறி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம் டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல போயிட்டு ஹை பிரேக் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு, ரீஅகைன் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. டவுன் ஆனது ரீஅகைன் வந்து என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜோன்ல மார்க்கெட் வந்து அ லெவல்ஸ பிரேக் பண்ண முடியாம ஃபெயில் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 லெவலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைல வந்து இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவலா இருக்கு. டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனதுனால நாம என்ன பண்ணியிருக்கோம், புட்ல இன்னைக்கு எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்க நடந்த ஒரு பியரிஷ் மூவ் நாளைக்கு கன்டின்யூ ஆச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து 23,350லிருந்து 23,400 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகாம இருக்குது அப்டின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ நாளைக்கான வியூஸ பார்க்கறதுக்கு முன்னாடி, டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ஃபாலிங் லெவல் வந்து 21,850 அதுவரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ முக்கியமான ஒரு கட்டத்தில மார்க்கெட் வந்து இவ்ளோ நாளா வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட கிராக் பண்ணிட்டு, ஒரு அப் மூவ், டவுன் மூவ் குடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப தான் ஒரு ஃபைனலைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து டார்கெட் போகுமா? அதாவது 26,400க்கு போகுமா? அப்படிங்கிறது ஒரு வியூவா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 21,850 வரைக்கும் போகுமா? ஸோ ஃபைனலா நாம டே டைம் ஃப்ரேம் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் 2யும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ, பிரைஸ் ஆக்ஷனோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்போ, லாங் டெர்ம் டார்கெட்டா நம்ம என்ன ஷோ பண்ணுதுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஏரியால நமக்கு வந்து ஒரு வேளை மார்க்கெட் வந்து பை குடுத்ததுன்னா, பை கன்டின்யூ ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் 26,400 போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. 1. 2வது இந்த டேவோட பிரைஸ் ஆக்ஷன் லோ அதாவது 23,000 அம் 400 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 21,850 வரைக்கும் ஃபால் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸா இருக்கு. ஸோ இந்த டார்கெட்லாம் ரீச் பண்றதுக்கு நம்ம லாங் டெர்ம் டார்கெட்ட தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒன்ஸ் புல் மூவா, பியர் மூவா அப்படிங்கிறத நம்ம டே டைம் ஃப்ரேமையும், வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் நமக்கு எப்படி இண்டிகேட் பண்ணுது? என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியும். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே வியூஸ பொறுத்தவரைக்கும் டெய்லி வேரி ஆகும். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வந்து இப்போ ட்ரெண்ட் பைல இருக்கா? செல்ல இருக்கா? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த டைரக்ஷன வந்து அது ஷோ பண்ணுது? கன்டினியூட்டி குடுக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயில்டுக்கு மார்க்கெட் 26,400 போகுமா? அல்லது இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு 21,850க்கு போகுமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட்டு இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ அதில போவோம். அங்க நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு பியர் மூவ் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது. நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட்டும் நம்ம எர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஏரியால நமக்கு என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? நமக்கு சப்போர்ட் டிஸ்டன்ஸ் என்னென்னவா இருக்கு? அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான லெவல்ஸ் 23,300 ஒரு முக்கியமான லெவலா இருக்கு. ஓகே. 23,300 ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. ஓகேவா? ஒன்ஸ் அகைன். ஸோ இப்ப மார்க்கெட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, புட் சைட்ல இருக்கு. இன்னைக்கு எடுத்திருந்தோம், ஹோல்டும் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் குவான்டிட்டில வச்சிருக்கோம். ரொம்ப பெரிய ரிஸ்க் வைக்கல. ஏன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பியர் மூவ்ல இருந்ததுனால, ஸோ ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணிட்டு ஒரு பெருசா ரிஸ்க் வேணான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான் எடுத்திருக்கோம். ஸோ மேபி நாளைக்கு என்ன நடக்குங்கிறத வச்சு நம்ம டெசிஷன் எடுக்க போறோம். அ இப்போ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வியூ ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நமக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் 23,000 870 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது இப்ப இன்ட்ராடே லெவல். இந்த லெவல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளைக்கு. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, 23,660. இப்ப மார்க்கெட் வந்து இந்த 2 லெவல வச்சு நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்? அப்படிங்கிறது இருக்கு. பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த 2 லெவலும் இந்த லெவல் வந்து 23,870 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாவும், 23,660 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் வந்து என்னவா ஆக்ட் ஆக போகுது? எப்படி செயல்பட போகுதுங்கிறத வச்சு தான் நாளைக்கான மூவ்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அப்பதான் தெரியும் நமக்கு வந்து பை மூவ் கன்டின்யூ ஆகி 26,400 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அல்லது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 23,300 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இன்ட்ராடே வியூஸ்க்கு வருவோம். ஸோ இந்த வியூஸ வச்சு தான் நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ண போகுது? அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பார்ப்போம். ஸோ இப்போ 23,870 இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்டின்னா, அதாவது அதாவது கன்டின்யூ ஆகணும். சஸ்டெயின் ஆகணும் பிரைஸ் ஆக்ஷன் ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு ஓப்பன்லேயே பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, நம்ம புட் சைட்ல போகறத அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹைக்கு மேல அதாவது 23,870க்கு மேல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா,
நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து 24,350. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து 23,870க்கு மேல பிரேக் ஆகி ட்ரேட் ஆகுது, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் நல்லது. அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,300லேருந்து 24,350 வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகே. ஸோ இது வந்து ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா அதாவது இன்னைக்கு ட்ரெண்ட் செல்ல இருக்கு. நாளைக்கு ட்ரெண்ட் மேபி கால் சைட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த லெவல ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணணும். சஸ்டெயின் ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,660. ஒருவேள நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல ஓப்பன்லேயே பிரேக் ஆகுது அப்டின்னா, நல்ல ஒரு பியர் மூவ். அகைன் நமக்கு வந்து 23,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 லெவலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம 23,300 வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்ட ரன் பண்ண வைக்கலாம். ஒருவேள மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல பிரேக் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 24,300 வரைக்கும் நம்ம கொண்டு போலாம். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அகைன் மார்க்கெட் இங்க இருந்து ஃபால் ஆகலாம். அப் டூ 23,300 வரைக்கும். இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா 24,300 வரைக்கும் போகலாம். கால் சைட்ல. ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, 23,300 வரைக்கும் மார்க்கெட்ட வந்து கொண்டு வரலாம். அதன் பிறகு ஒருவேள மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்லயோ அல்லது ஓப்பன்லேயே இந்த லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவா வந்து 23,300 வரைக்கும் கொண்டு வரலாம். இது இல்லாம வேற என்ன பார்க்கலாம்னா, மார்க்கெட் ஒருவேள நாளைக்கு இன் பிட்வீன்ல இந்த ரேஞ்ச் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, ட்ரெண்டுக்கு சாதகமா ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்ணா மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர, அதுவரைக்கும் நம்ம உள்ள என்ட்ரி ஆகாம பொறுமையா நிதானமா இருந்தா நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ், இன்ட்ராடே வியூஸ். ஸோ நாளைக்கு இப்ப நம்ம சொன்ன மாரி லெவல்ஸ பிரேக் பண்ணுச்சு, அப் சைட்ல பிரேக் ஆச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா 24,300க்கு போகும். ஒருவேள அதுக்கு பிறகு மார்க்கெட் பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்குற மாரி மார்க்கெட் வந்து 26,400க்கு போகலாம். அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம பேஸ் பண்ணி டார்கெட் ரீச் ஆகலாம். ஓகேங்களா? அதேபோல ஒருவேள நாளைக்கு இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்ட 23,300 பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகணும். ஸோ இந்த லெவல் ரீச் பண்ண பிறகு மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆகாம இருக்குது அப்டின்னா, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்த மாரியும், டே டைம்ல பார்த்த மாரியும் 21,850 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிக் பியர் மூவ் எந்த லெவலுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா, 23,300 பிரேக் பண்ண பிறகு சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா 21,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சாரி 21,850 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேள மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, 26,400 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் 3யும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஃபைனலா எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன். ஸோ இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்ப கரண்ட்ல நான் வீடியோ போடுறப்ப இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்ட்ரக்சர வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேள நாளைக்கு வியூஸ் வந்து கேண்டில் ஃபார்மேஷன் நாளைக்கு ஃபுல்லா ஒரு டே கேண்டில் ரன் ஆகணும். அது எங்க ஓப்பன் ஆகுது, எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதன் பிறகு மேபி வியூஸ் வந்து ஏதாவது யூ டர்ன் அடிக்கலாம். அதாவது இந்த லெவல்லாம் பிரேக் ஆகாம, மூவ்மெண்ட் குடுக்காம, திடீர்னு ஏதாவது ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் குடுத்ததுன்னா, மேபி வியூஸ் வந்து வேரி ஆகலாம். சரிங்களா? ஸோ பார்ப்போம். நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த மாரியான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுதா? அல்லது இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆயி ட்ரேட் ஆகுதா? அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளைக்கான என்ட்ரி இருக்கு. ஸோ பார்ப்போம். நாளைக்கான லெவல்ஸ் எந்த சைடு அப்படிங்கிறது. கால் சைடா? புட் சைடாங்கிறது. ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேள ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒருவேள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.